நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்று ரெயின்போ மேடையில் நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபராக தன்னோட சினிமாவை ஆரம்பித்து இப்போ சூப்பரான ஒரு நடிகராக இவர் வந்தால் பயங்கர பாசிட்டிவான இல்லை நல்ல குட் வைபான ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ராஜாராணி பாண்டியன் அவர்கள் தான் சந்திக்கிறோம். அவருடைய சமீபத்திய படங்களே சொல்லிடலாம். ஆண் பாவம் பொல்லாதது, ஆரோமலை, ஆரியன். அதற்கு முந்தைய படங்கள்னா மாஸ்டர் படம், ஜெய்பீம் படம், ஹிருதயம் படம், இப்படி பல படங்கள்லையும் பல பரிமாணங்களில் நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜாராணி பாண்டியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வானொலி நேயர்களுக்கு என் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். நம்ம லேட்டஸ்ட்லேருந்து உங்களோட விண்டேஜ் டைமுக்கு போகலாம். ஆரோமலை படம், அந்த படத்தில் வந்து பெரிதாக மகன்கிட்ட உங்களுக்கு உரையாடல் இருக்காது, ஆனால் காட்சி மொழியில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பீங்க. இவருடைய எந்த ஒரு விஷயம் மகன்கிட்டருந்து ஒரு இடைவெளியாக காரணம், அந்த பார்வை எப்படி இவ்வளோ ஒரு அழுத்தமாக இருக்குது, ஆனால் வசனம் இல்லாத இடத்துல எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆக்டிங்கில். இந்த படம், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தது, நடித்த அனுபவம் சொல்லுங்கள். இந்த படம் வாய்ப்பு வந்தது வந்து அந்த இயக்குனர் வந்து நடிகர் தியாகு அவருடைய மகன். நான் புகைப்பட கலைஞனாக ஸ்டில்ஸ் ரவியல்ற உதவியாளர் இருக்கிற காலகட்டத்தில் அவரும் மிக சிறந்த ஒரு நடிகர். அந்த நட்பின் காரணமாக அந்த பையனுக்கு நான் கதை கட்டு ஒத்துக்கிட்டு நடிச்சுதாரேன்னு சொல்லியிருந்தேன். இதில் இடையில் என்னென்னா உடல்நலை குறைவுனால அந்த படத்தில் நடிக்க முடியாத ஒரு நிலையும் வந்தது. அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், தம்பி எனக்கு உடல்நலை குறைவாயிடுச்சு, மடிஞ்சிட்டேன், உடல் மாற்றத்தின் காரணமாக நான் அதிலேருந்து விலகி விரும்புகிறேன், என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை சார், நீங்கள் தான் எனக்கு நடித்தே ஆகணும் அப்படின்னு ரொம்பவும் உறுதியாக இருந்தார் அவர். அந்த கதாபாத்திரத்துக்கு அது பொருத்தமானதாக கூட இருந்திருக்கலாம். வசனங்கள் இல்லாத காட்சிகள்லாம் நான் நடித்து கொடுத்தேன். அதில் எனக்கு ஒரு பெருமை இருந்தது. அதே நேரத்தில் அந்த படம் நல்ல பேர் எடுக்கும்போது எனக்கு அது மகிழ்ச்சி இருந்தது. இயக்குனர் சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு இடம் இருக்கும். இப்போ மனைவிக்கும் உங்களுக்குமான பந்தம் வந்து அவங்க ஒரு வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இணையிறாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவங்க சொல்லும்போது தான் தெரியும். ஆனால் ஆரம்ப கட்டத்திலேருந்து அது ஆடியன்ஸ்க்கு வேறு வேறு விதத்தில் இதுதான் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் நடிகராக இந்த கதாபாத்திரத்தை எப்படி அணுகுனீங்க? இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சுடுவேன். பட் நான் ஒரு களிமண், என்னை எப்படி வேணாலும் வளைந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தருக்கு சிட்டி சைடு உள்ள கேரக்டர் பண்ணுறது இல்லை கிராமப்புற கேரக்டர் பண்ணுறதுன்னு சில இடம் நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு வலிமையான இதாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த மதுரை பேஸ்டான ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டாக இல்லை சென்னை பேஸ்டான ஸ்டோரிஸில் இருக்கிறது கம்ஃபர்ட்டாக? எனக்கு அந்த மாதிரி வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியாது. அதாவது நடிக்க வரும்போதே நான் எது கொடுத்தாலும் நான் நடிச்சிருவேன், எப்படி வேணாலும் நடிப்பேன் அப்படிங்கிற நோக்கம்தான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே தவிர, இப்போ தெலுங்குலாம் எனக்கு தெரியாது. தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், ஹிருதயம்னு மலையாள படம், வினித் சீனிவாசன் படம் பண்ணியிருக்கேன், பிரியதர்ஷன் சாருடைய இயக்கத்தில் வந்து மரிக்காயர் பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸுங்கிற பேரில் வந்து சில சமயங்களில் அதில் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்னென்னா, மொழி தெரியாதுங்கிறத முதல்ல போன உடனே இயக்குனர்கிட்ட தெரியப்படுத்திடுவேன். அதுக்கு தகுந்தாப்புல அவர்கள் என்னை வேலை வாங்குவார்கள். அந்த லாங்குவேஜை நம்ம உள்வாங்கிக்கிறது எப்படி இருக்கும்? இப்போ இயக்குனர்கிட்ட நீங்கள் வசனத்தை வெளிப்படுத்துறது எப்படி இருக்கும்? வெளிப்படுத்துறது வந்து உதவி இயக்குனர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார் வார்த்தைகள், இது இப்படி தான் வரணும், இது இப்படி தான் வரணும்னு. அதை அப்படியே பின்பற்றி, அதாவது எப்படின்னா பிரதிபலிக்கிறது கண்ணாடி மாதிரி. நான் எப்போயுமே நடிப்பை சொல்லித்தர இயக்குனர்களை ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அவங்களுடைய பிரதிபலிப்பு தான் நான் நடிக்க போகிற ஒரு நடிப்பு. அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு முறை சொன்னாங்கன்னா ரெண்டாவது முறையே அவங்களுக்கு ஒட்டி நான் செஞ்சுருவேன். அதில் கொஞ்சம் கூட்டி குறைக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க, நான் அதை பார்த்து பண்ணிடுவேன். ஆரோமலை படம், ஆண் பாவம் பொல்லாதது படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது, ஏன்னா இந்த படங்கள்லாம் நல்ல கலெக்ஷனாகவும் ஹவுஸ்ஃபுல்லாகவும் இவ்வளோ போட்டிக்கு மத்தியில் ஓடிய படங்கள், வெற்றி படங்களில் இருக்கிறது உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருக்குது? இந்த படங்கள்லாம் நம்ம இருக்கோன்னு சந்தோஷம் தானே. வெற்றி படங்களில் நாம் இருக்கிறோன்னு சந்தோஷம். ஃபேமிலியாக கூப்பிட்டு போவேன். அந்த குடும்பம், நானும் என் மனைவி 2 பேரும் போவோம். ஆரோமலையில் வந்து எனக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப அதிகம். அந்த படம் ஃபுல்லாக ஒரு தகப்படம் நான் பயணிக்கிறதுக்கு அருமையான ஒரு நல்ல ஸ்பேஸ் வாய்ப்பு கொடுத்த ஒரு படம். அந்த இயக்குனருக்கு இது மூலமாக இன்னொரு நன்றியை சொல்லிக்கலாம், சாரங் தியாகுவுக்கு. ஆமாம், உங்கள் வீடே வந்து கலை குடும்பம் அப்படின்னு சொல்லிடலாம், உங்களுக்கு பிறகான உங்களோட வாரிசுகள். உண்மை. அப்போ வந்து இயக்குனர் இளன், உங்கள் மனைவி, அவங்கெல்லாம் நடிப்பை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? இளன் வந்து இன்னும் இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தான் சொல்கிறாங்களே ஷட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற, அதெல்லாம் இறக்கி நடிக்கிறது. ஆங்கிலம் எனக்கு தெரியாது, முதல் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க மக, பேசிட்டு வருவேன். அப்படி தான் ராஜாராணி நடிக்கும் போது கூட சத்யராஜ் கூட பேசி முடிச்சாச்சு. அப்புறம் நயன்தாரா மேடம் கூட பேசும்போது அந்த ஆங்கில சொல் உச்சரிக்க தெரியாதுன்னு காரணத்தினால நான் அந்த உதவி இயக்குனரை வந்து அந்த கதவு திறக்கிறேன் இல்லையா, அந்த டோர் சைடில் நிற்க வச்சுருந்தேன்.
பட் நான் அந்த நடிப்பின் வேகத்தில் நானே பேசிட்டேன். உங்களோட சினிமா ஈடுபாடு ஆர்வம் பற்றி சொல்லுங்கள். சினிமா துறைக்கு நான் வரணுன்றது சிறு வயதிலிருந்தே இருந்தது. எனக்கு ரொம்ப சிறு வயதிலிருந்து திரைப்படத்தில் நடிக்கணும். முன்னாடி மாஸ்டர் பிரபாகரன், சூரியலா சித்திரங்களில் சுமதின்னு ஒரு ஹீரோயினி பாக்கியராஜுக்கு ஜோடியா, அவங்களாம் குழந்தை நட்சத்திரமாக இருக்க காலத்தில் அவங்கள பார்த்து நானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன். அவங்க ஒரு வகையில் மதுரைக்காரவங்க, கிராமத்துக்கு எங்களுடைய வீட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க. அப்போ நான் முதல்ல ஒரு நடிகன் நான் யாரை பார்த்ததுன்னா அந்த மாஸ்டர் பிரபாகரன், சுமதி, வாராஜாவான்னு ஒரு படம், சக்ஸஸ் படம். அந்த படத்தை பார்த்துட்டு அவர் மாதிரி வரணும். அவங்களோட புகைப்படம்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இது மாதிரி நானும் வரணும் தாக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது தான் எனக்கு இங்கே கொண்டு வந்து தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய தமிழும் சரி, உங்களுடைய பேச்சும் சரி, இலக்கிய வாசிப்பு அதிகமாக உள்ளவரா அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. இல்லை, இதுக்கு காரணம் என்னுடைய தமிழாசிரியர் செல்லதுரைன்னு. எப்படி உரையாடணும், எப்படி ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க போகணும், எப்படி போகணும், எப்படி தமிழை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கற்றுக்கிட்டும் போது, மாலை நேரங்களில் என்னுடைய கிராமம் வந்து சோழவந்தான் பக்கத்தில் இருக்க தச்சம்பத்து திருவேடகம் ஒரு கிராமம். நான் படித்தது மேலக்கால்னு ஒரு பள்ளியில். வைகை ஆற்றின் கரை ஓரத்தில் இருக்கிற ஊர் என்னுடையது. வைகை ஆற்றின் மறுகரையில் இருக்குது அந்த பள்ளி. அந்த தமிழாசிரியர் என்ன பண்ணுவார், மாலை நேரங்களில் என்னை கூட அழைச்சிக்கிட்டு இலக்கியங்கள், இலக்கணங்கள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேட்க அவர் சொல்லிகிட்டே வருவார். அந்த 3 கிலோமீட்டர் வந்துடுவார். மறுபடியும் பேசிக்கிட்டே கொண்டு அவர் வீட்டில் விட்டுட்டு நான் திரும்ப வருவேன். இது வழக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆசிரியர் மாணாக்கன்கிறத காட்டிலும் ஒரு தந்தையும் மகனும் கைப்பிடிச்சிட்டு கூட்டி போவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் கூட்டி போனார். பேச்சு போட்டியில் சொற்பொழிவு இதில் கலந்துக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். என் முன்னாடி அமர்ந்திருந்த என் சக மாணவர்களில் ஒரு மாணவர், அவர் பேர் சாகுல் அமீது. அவர் என்னை பார்த்த உடனே கைதட்டி என்னை பார்த்து ஒரு மாதிரி அப்படி கை காட்டினார். அந்த பாராட்டுதலில் நான் மயங்கி என்னுடைய பேச்சை தொடர முடியாமல் நிலைக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார், மதிப்பெண்களை இழந்து விட்டாயடா அப்படின்னாரு அதே மேடையில். அடுத்த ஆண்டு நான் முதல் மாணவனாக சொற்பொழிவு போட்டியில் வருவேன்னு சொல்லி முதல் மாணவனாக அடுத்த வருடம் வாங்கினேன். இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்றைக்கும் சொல்லலாம் அவருடைய இது தான். 79, 80 அந்த காலகட்டங்களில் நான் சென்னையில் இருக்கும்போது தூய தமிழ் பேசுவேன். ஒரு வார்த்தைகள் கூட ஆங்கில வார்த்தைகள் வராது. அப்படி பேசும்போது எனக்கு பேருந்தில் எல்லாம் நண்பர்கள் நிறைய கிடைச்சாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு. தமிழ் அன்பன்கிற பேரில் கவிதைகள்லாம் எழுதுறேன். அதாவது கவிதைகள்லாம் அதில் பெருசாக எழுதுறது, எனக்கு தெரிஞ்ச கவிதைகளை சொல்லிக்கிறது. எங்களுக்கு ஒரு கவிதை கிடைக்குமா வானொலிக்கு? ஆற்றங்கரைதனிலே அந்தி பொழுதினிலே ஆற்றங்கரைதனிலே அன்ன நடைபெகின்று அருகினிலே வந்து நின்று முத்தாக சிரித்திட்டால் முழு உருவம் தனை காட்டி வட்டமடி அவள் உருவம் வான் மேகமடி அவள் கூந்தல் கண்டேன் நான் அவளை கண்ணெதிரே நிற்கின்றாள் எட்டி பிடித்திருப்பேன் எட்டாத இடத்தில் அவள் இருந்தார் யாரென்று தெரிகிறதா அவள்தான் வெண்ணிலவாவோ அப்படின்னு இதை எழுதி இங்கே உள்ள ஒரு நாளிதழ்லையும் பிரசுரமாச்சு. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு திரைப்படத்துறைக்கு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். இப்போ அவருடைய மருமகன் முரளின்னு ஒருத்தர் பத்திரிகை தொடர்பாளர் இருக்கார். அவங்க தான் என்னை முதல்ல என்னுடைய கவிதையை பிரசுரம் பண்ணவங்க. சார், உங்களுடைய பயணத்தில் ஜெய்பீம் படம், மாஸ்டர் படம் இதில் இணைஞ்சது, அதுக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக மாஸ்டரில் அந்த கேரக்டருக்கு வேறொரு நடிகர் தேர்வு செய்யப்பட்டு இருந்தார். அவர் இறந்துடுறார். அவருடைய அந்த கதாபாத்திரம் என் கைக்கு வருது. நான் நடிக்க போகிறேன். போன உடனே நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், தம்பி நான் வந்து நடிக்கிறேன், இதில் எதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல மாதிரி நான் நடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் முதல் காட்சிக்கு போனேன். முதல் காட்சி என்ன தெரியுமா, விஜய் தம்பி வந்து படுத்திருப்பார். இங்கே வந்து விடுதியில் வந்து மாணவர் ஒருத்தர் தூக்கில் இதாகிட்டார். நான் போய் அவரை எழுப்புறேன். எழுந்திருக்க தம்பின்னு எழுப்புவேன். விடுங்க தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த காட்சி தான் முதல் எடுத்தோம். அப்போ கூட கதாநாயகர்களை வந்து நம்ம வந்து அணுகும் போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கை நெகங்கெல்லாம் பற்றக்கூடாது அப்படின்னு அந்த பயத்தில் வந்து அவரை மெதுவாக பண்ணினேன். அவர் சொன்னார், அண்ணா நீங்கள் நல்லா அழுத்தி சாதாரணமாக பண்ணுங்கண்ணே, எனக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. சுதந்திரம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி தான் அந்த காட்சி சிறப்பாக அமைஞ்சுது. அந்த காட்சி முடிஞ்ச முன்னாடி அவர் என்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தார். முதல்ல அந்த கதை அமைப்பின்படி வந்து நான் சார் தான் சொல்லுவோம். நாங்கள் பழகின பழக்கத்தில் கதை அமைப்பை மாறி போச்சு. தம்பி அண்ணன் அப்படி சொல்கிற மாதிரி படத்தில் கூட தம்பி அண்ணன் தான் சொல்லுவேன். அண்ணே அதை செக் பண்ணுங்கள், எத்தனை பசங்க இருக்காங்களா எண்ணி பாருங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது அண்ணன் அப்படியே மாறிடுச்சு. அப்படியே வந்துடுச்சு. இன்னும் ஒரு பெரிய விஷயம், அவரை பாராட்டுறதுக்குங்கிறக்காக இல்லை, எவ்வளோ தன்மை நடிகனுக்கு தேவைன்னா, ஒரு இடத்துல வந்து இயக்குனர் வந்து யோ அப்படின்னு என சொல்லணும். அது இயக்குனருடைய வசனத்தின்படி கதையின்படி இவர் வந்து என்கிட்ட தனியாக வந்து கூப்பிட்டு என்ன, அண்ணே இந்த இடத்துல யோன்னு உங்களை சொல்கிறேன், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு கதாநாயகன் விஜய். தம்பி இந்த இடத்துல நீங்கள் யோன்னு சொன்னால் தான் கதைக்கு நல்லாயிருக்கும், காட்சிக்கு நல்லாயிருக்கும்,
தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னேன், உடனே உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கிற வார்த்தையை கூட சொன்னேன். மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இப்போ ஒவ்வொரு இயக்குனர்களுக்கும் உங்கள் வீட்டிலே இயக்குனர் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவரோட இயக்கம் உங்களுக்கு நடிப்பும் சரி, நீங்கள் சினிமா பார்க்கும்போதும் சரி எப்படி இருந்தது? இப்போ உள்ள இயக்குனர்கள் எல்லாம் வந்து ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை அவங்க மனதில் உள்வாங்கிக்கிட்டு வர்றாங்க. இதை தான் நம்ம பண்ண போகிறோம், இதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல வர்றாங்க. நான் வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள இயக்குனர்கள் வந்து அவர்களே நடித்து காட்டுவார்கள். உதாரணத்துக்கு பாலச்சந்தரையா, நான் அவர் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடித்து காட்டுவார்கள். அப்போ நடித்து காட்டும் போது ஒரு நடிகனுக்கு ஒரு காட்சியை கண் முன்னாடி பார்த்துட்டு அதையே பிரதிபலிக்கிறது தான் நடிகன். எளிமையாக இருந்தது அந்த காலகட்டங்களில். இப்போ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இதை மாற்றிக்கங்க, இதை அப்படி மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸ்டில்ஸ் ரவி சார்ட்ட உதவியாளராக இருந்ததால பாலச்சந்திரையா படத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் நடிகனானதுக்கு ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டிய இடம் அது. எப்படி? நான் உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்து புதிது, கலைத்துறைக்கும் புதிது. இயக்குனர் எப்படி நடிப்பு சொல்லித்தரார், அதையெல்லாம் எப்படி நடிகர்கள் உள்வாங்கி செயல்படுகிறார்கள் பார்க்குற நோக்கத்திலேயே இருந்து அவர்கள் அருகிலேயே நிற்கிறது என்ற வழக்கம். அப்படி நான் நின்று கொண்டு இருக்கும்போது பாலச்சந்திரையாவுக்கு உதவியாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் அங்கேருந்து வரும்போது ஒரு தேநீர் எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வருகிறார். கொடுத்துட்டு என்னை பார்த்த உடனே சொன்னார், ஓ மூஞ்சியை கட்டி இங்கே நிற்கிறிய, போய் அந்த பக்கம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே நான் அந்த இடத்துல திரும்பின உடனே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அழுகை என்னால் நிறுத்த முடியலை. அந்த அரங்கத்தை விட்டு வெளியே போய் ஒரு 10 நிமிடம் அழுது முகத்தை கழுவும் போது நான் கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த முகம் இதே திரைப்படத்துறையில் நடிகனாக வரும், என்னுடைய படம் திரையரங்களில் ஓடும், என்னுடைய கோபத்தை அந்த கண்ணாடி மூலமாக வெளிப்படுத்தினேன். அதை தான் என் மகன் ஸ்டார் படத்தில் காட்சியாக வச்சுருந்தார். தெளிவாயிட்டேன். வந்த பின்னாடி வந்து பார்த்தா அடுத்த காட்சி ரெடி ஆகிறான், கிளாப் அடிக்கிறாங்க, டேக் 3, 4, 1 அப்படி சொல்லிட்டு அடிப்பாங்க டப்புன்னு. அந்த சவுண்டை பார்த்து திரும்பி பார்த்தா மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய தலைப்பு. அந்த பாரதியினுடைய அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக அன்றைக்கி இறங்குச்சு. அந்த உறுதியோடு இருந்து நான் நடிகனாக இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருந்தது அந்த உதவியாளர். நான் பல மேடைகளில் இதை பற்றி சொல்லி தேடுதல் ஏடினா தெரிந்தோ தெரியாமலே என்னை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்னை காயப்படுத்தினீங்க. ஆனால் நான் அதையே உறுதியாக எடுத்துகிட்டு நடிகனாக வந்துட்டேன், உங்களால் தான் நடிகனாக வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் தேடுறேங்கிற மாதிரி சொல்லி தேடி பார்த்தேன். அவர் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு காலகட்டத்தில் பாலச்சந்திரையாவுடைய உதவியாளர் தான் வசந்த், அவருடைய திரைப்படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு அழைச்சிருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். ஐயாட்ட அவர் உதவியாளர் இருக்கும்போது நம்மளும் உதவியாளர் ரவிகிட்ட இருந்தோம், அதனால் நம்மளை அடையாளம் கண்டுக்கிறாரான்னு சொல்லி போனேன். அவர் என்னை அடையாளமே தெரிஞ்சுக்கல. என்ன உங்களுக்கு தெரியுதா வசந்த் சார்னா, நல்லா நடிக்கிறீங்க, எதார்த்தமாக நடிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய படங்களில் பார்த்துருக்கேன்னாரு. இல்லை அது இல்லை, நெருங்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஆமாம் பாண்டியன், அந்த பாண்டியன் தான் நான். அவர் என்னை இறுகி அணைச்சி பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாருக்குமே இயல்பில் உள்ளுக்குள்ளே ஆசை ஒன்று இருக்கும், ஆனால் நிகழ்காலத்தில் செய்கிற வேலை வந்து சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்கும். அந்த ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபர் வேலை பார்த்துருந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளே இருந்த நடிகர் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? அதற்கு முன்னாடி நான் ஏன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆணைங்கிறத சொல்லணும். நான் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது நல்ல ஓவியம் வரைவேன். ஒரு திரைப்படம் வந்தால் எம்ஜிஆர் படமோ சிவாஜி ஐயா படமோ அதை வரைஞ்சி நண்பர்கள்ட்ட போய் காட்டி பெருமை பாராட்டிக்கிறது எனக்கு வழக்கம். கிராமத்திலேருந்து சோழவந்தான்ங்கிற அது ஒரு அந்த பகுதிக்கு ஒரு நகரம் மாதிரி வச்சுங்களேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு புகைப்பட நிலையத்துக்கு முன்னாடி நின்று பார்க்குறேன். அங்கே ஒரு ஓவியம் இருக்குது. எம்ஜிஆர் வந்து கண்ணாடி போட்டுட்டு டேபிளில் உட்காந்து எழுதிட்டு இருக்கார். அதை பார்த்துட்டே இருந்தேன். அந்த உரிமையாளர் கூப்பிட்டார், இங்கே வான்னு கூப்பிட்டாரு. என்ன பார்க்குறேன்னாரு. இல்லை இந்த எம்ஜிஆர் படம் நீங்கள் வரைஞ்சீங்களா இல்லை ஃபோட்டோவான்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சேன்னாரு. இப்போ நான் சொன்னேன், நான் கூட வரைவேன் அப்படின்னு. அப்படியா, என்ன வரைஞ்சிருக்கேன்னாரு. இந்த இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு 3 கிலோமீட்டர் நேர மிதிவண்டி வந்து எடுத்துக்கிட்டு திரும்ப போகிறேன். அவர்கிட்ட போய் காட்டினோன்னே பார்த்துட்டு நல்லா வரைகிற, பட் உனக்கு முறைப்படி ஒரு ஓவிய ஆசிரியர் உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் ஒரு ஓவிய ஆசிரியர், நீ எங்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு நான் ஓவியம் கற்று தரேன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் அவருடைய புகைப்பட நிலையத்தில் என்னை உதவியாளராக வச்சுக்கிட்டாரு. அங்கே தான் புகைப்பட தொழில் கற்றுக்கிட்டேன். அந்த ஆசிரியர் பேர் ராமு. அங்கே ஒரு திரைப்படம் வந்து படப்பிடிப்புக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. போய் பார்க்குறேன். எனக்கு படப்பிடிப்பு பார்க்குறது தான் ஆர்வமாச்சே. நடிக்கிறாங்க, யாருமே தெரிந்த முகங்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த படப்பிடிப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் கதாநாயகியை நடிக்கக்கூடிய பெண்ணுடைய அம்மா வந்து இது வைகை ஆற்றுக்குள்ளே நடக்குது, கரையோரத்தில் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கையில் நான் எப்போயுமே நான் கவிதைகளுக்கு இருக்குவேனே ஒரு டைரி, உணவு மதிய உணவுக்கான இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அது படிக்க போகாமல் இங்கே வந்திருக்கேங்கண்ணா. இல்லை நான் ஸ்கூல்லாம் போகல, ஃபோட்டோ தொழில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே. அந்த அம்மா பார்த்தோன்னா, ஐயப்பா நீ நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபருங்கிறிய, நீ சென்னைக்கெல்லாம் வந்தால் நிறையா சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதல் பண்ணாங்க. எனக்கு யாரும் தெரியாதுமா சென்னையில். அப்படின்னா நீ என்னுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி அந்த அம்மா முகவரி கொடுத்துட்டு போனாங்க.
அப்புறம் அந்தம்மா போய் பார்க்க போனால் சும்மா போக முடியாதுன்னு அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் படத்தை வரைஞ்சி அதை ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்குறதா கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு வாரம் அங்கே இருந்தேன். இந்த இருந்த காலகட்டங்களில் திரைப்படத்தை சம்மந்தப்பட்ட நடிகர்கள்லாம் பார்க்கணும் ஆர்வம் இருக்கு இல்லையா. மவுண்ட் ரோடெல்லாம் கூட்டி போய் பேனர்லாம் காட்டுவார் அவங்க அப்பா. திடீர்னு பார்த்தா ஜெய்சங்கர் போகிறாரு, அவர் போகிறாரு. அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் போய் ஊர் நண்பர்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலான்ட்டு நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நண்பர்கள்ட்ட போய் இப்போ அவங்க போனோன்னே நீ அவரை பார்த்தியா எம்ஜிஆர்லாம் பார்த்தியா, சிவாஜி கணேசன் பார்த்தியா அப்படி கேட்பாங்கல்ல. சிலது உண்மையும் சில பொய்யும் கலந்து தான் சொல்கிறது வழக்கம் இல்லையா. நான் பார்த்தேன் நீ இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க, நான் டெய்லி அவரை பார்க்குறேன், டெய்லி இவரை பார்க்குறேன், அந்த வீட்டில் தான் அவர் போகிறாரு அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த மகிழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் ஒரு சூழல் வருது. நான் சென்னைக்கு தான் போய் ஆகணும். என்னுடைய தந்தையார் மது அருந்துற பழக்கம் உண்டு அவருக்கு. நான் அவர் வீட்டில் அம்மா கூட சண்டை போடும் போதெல்லாம் எனக்கு சரி நம்ம தனியாக போய் எங்கேயாவது போய் வந்தால் தான் இதெல்லாம் மாற்ற முடியுங்கிற ஒரு புரட்சிகரமான எண்ணம் நமக்குள்ளே நினப்பு. நான் சென்னைக்கு வந்தேன். அண்ணன் ஒருத்தர் இந்த சொன்னேன்ல மாஸ்டர் பிரபாகர், சுமதி, இவங்களெல்லாம் குழந்தை நட்சத்திரம். அப்போ அந்த குடும்பம் எங்களுக்கு பழக்கம்னால அவங்களுடைய முகவரி வாங்கிட்டு நான் சென்னைக்கு மாஸ்டர் பிரபாகருடைய அப்பாவை சந்திக்கிறேன். அவர் என்ன பண்ணார், அன்றைக்கி தான் ஸ்டில்ஸ் ரவி சார் சுமதியை ஸ்டில் எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, ரவி உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உதவி உனக்கு நல்லா இருக்கு, வேணா எனக்கு நம்பிக்கையான யாரும் இல்லை, கிடைச்சா சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அன்றைக்கி நான் போய் சேர்றேங்க இவர்கிட்ட. உடனே சொன்னார். உடனே அவர் தொலைபேசி எடுத்து இந்த மாதிரி ரவி, இந்த பையனுக்கு நான் முழு பொறுப்பு, அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப பரிச்சயமான குடும்பம், அதனால் நான் பையனை அனுப்புகிறேன், நீ வேலையில் சேர்த்துக்கிட்டார். அன்றைக்கு மாலையே வேலையில் சேர்ந்துட்டேன் நான் ரவி உதவியாளராக. அப்படி தான் சென்னை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன். ஆனால் நோக்கமெல்லாம் நடிப்பு தான். ஆனால் இங்கே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேவையில்லையா, ஒரு உணவு, உடை, தங்குற இடம், அந்த இதுக்கெல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பொருத்தமாக ஒரு இடமா இருந்தது. அங்கேயே இருப்பேன். இவர் இப்போ நாங்கள் வாங்கின ஊதியம் அளவு 25 ரூபாய். இங்கே எவ்வளோ உனக்கு ஊதியம்னு கேட்டார். டக்குன்னு சொல்லிட்டேன், ஒரு 150 ரூபா கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு 150ன்ட்டேன். அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையே, நம்ம அங்கே வாங்கினதுக்கு 3 மடங்கு அதிகமாகிட்டேன்னு. அப்போ நான் யோசிக்கவே இல்லை, எங்கே தங்க போகிறோம், எப்படி உணவு இருந்த போகிறோங்கிறத யோசிக்கலை. அப்போ 150 ரூபா வச்சுட்டு இனிமேல் மறுபடியும் போயிட்டு எனக்கு சம்பளம் தெரியாமல் பேசிட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த 150 ரூபா இருந்துட்டு அவர் வீட்லேயே புகைப்படம் கழுவுறதுக்கு டார்க் ரூம்னு சொல்லி பயன்படுத்துவோம் இல்லையா, அங்கேயே தங்கிக்கிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு அங்கே சினிமா போஸ்டர்ஸ்லாம் நிறையா தயாரிப்பாங்க. அதில் அப்போல்லாம் எழுத்துலாம் இந்த ஃப்ளோரோசென்ட்னு ஒரு எழுத்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் தான் போடுவாங்க. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் போஸ்டர்ஸ் வரும். இந்த வேலை ரவிஜரோடைய அப்பா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கார், ஜிவி ராமன் சொல்லிட்டு. அவரும் இறந்துட்டார். அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் வச்சுருக்க போஸ்டர்ஸ்லாம் எடுத்து பெட்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 10 போஸ்டர் வச்சு தலையணையாக வச்சுக்கிட்டு படுத்துக்குவேன். அதை மறுநாள் சுட்டி வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு ரெடியாகி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். காலையில் 65 பைசாவுக்கு கிச்சடின்னு ஒரு சென்னைக்கு தான் கிச்சடினா எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் உப்புமா கிச்சடி எல்லா உணவகத்துலேயும் அந்த 1.5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டாகணும். அப்போ சட்டமே இருந்துச்சு. அந்த 1.5 ரூபா சாப்பாடு. இப்போ இரவு போனோம்னா அதே மாதிரி 65 பைசா 70 பைசாவில் இரவு உணவு. ₹1 1.5 ரூபாயை மிச்சப்படுத்திக்கிட்டு அதில் ஏதாவது எண்ணெய் சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு காலங்கள் நடத்திட்டு இருக்கும்போது இன்றைக்கு இளவரசன் ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, உதவியாளராக சேர்றான் ரவி சார்ட்ட. எனக்கு அடுத்த அசிஸ்டண்ட்டு அவனு நான் பழகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயராமன் அவன் நாங்கள் 3 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தான் இவங்களுக்கெல்லாம் ஹெட்டு. நான் கழுவி கொடுக்கணும், அதை எடுத்து பிரிண்டை வாஷ் பண்ணணும், இதெல்லாம் வேலைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இளவரசு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து, இங்கேயே இருந்தேன்னா நீ ஃப்ரீயாக இருக்காது, வா வெளியே போய் தங்குவோம்னு சொல்லி இளவரசு கூட்டிகிட்டு போய் வெள்ளிவாக்கத்தில் ஒரு ரூம் எடுக்கிறோம். 55 ரூபாய் வாடகை. எனக்கு என்னென்னா 55 ரூபாயா அப்படின்னு, ஆளுக்கு 25 ரூபா அப்பயே போய் பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த தங்குற இடம் எப்படி இருக்குன்னா, அந்த நாட்கள் படம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் 6 மணி போட்டியோட ஒரு வீட்டு மாடியில் தங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே அமைப்பில் அப்படி ஒரு வீடு கிடச்சிது. அதில் நானும் இளவரசன் தங்கியிருந்தோம். நாளடைவில் இளவரசு ஒளிப்பதிவாளர், நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், இளவரசு நடிகர், இப்போ நான் நடிகர். இப்போ இளவரசு நானும் உறவுக்காரங்க. இளவரசனுடைய மனைவியுடைய அண்ணன் மகள் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணியிருக்கேன். திரைப்படம் சினிமா அப்படிங்கிறது எப்படின்னா மிகப்பெரிய ஒரு கடலில் நீந்துறதுக்கு ஆசை நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் பயம் இருக்கும். பயத்தின் காரணமாக சிலர் நீந்த முடியாது. சிலர் காலை நினச்சிட்டு போயிடுவாங்க, சிலர் தலையில் தள்ளியை துடைச்சிட்டு போயிடுவாங்க. யாரும் உள்ளே இறங்கி இது பண்ணுறதில்ல. அப்படி அந்த கடலில் நீந்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் அதுக்குள்ளே இறங்கி அடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு ஒரு இடம், நெருப்பு மணலில் செருப்பு இல்லாமல் நடந்திருக்கிறேன்னு ஜோ மல்லூரி ஒரு இடத்துல சொல்லுவார். நேர்கோடுகள் ஓவியமாக, வளையா நதிகள் கடலை போய் சேரா, இந்த மாதிரியான நான் படித்த வார்த்தைகள் எல்லாமே இப்போ நிற்குது நீங்கள் சொல்லும்போது. அதாவது இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர்னு நான் சொல்லியிருக்கேன், பல மேடைகள்லேயும் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். சினிமாங்கிற ஒரு இலக்கை நோக்கி எத்தனை பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது சென்னையில் இறங்கி
திரைப்படத்துறைக்கு போகணும், நடிகனாகணும், கேமராமேனாக வந்துகிட்டு இருக்காங்க. அதில் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் போனவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய வழிகள் தாங்க முடியாமல் போனவர்கள், தியாகம் பண்ண இயலாதவர்கள். ஒன்றை இழந்தால் ஒன்றை அடைய முடியும். அது இதுக்காக இதெல்லாம் நான் இழந்தாவது இந்த இடத்துக்கு நான் வர வேணும், தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாதவங்க தான் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நான் திருமணமானா எனக்கு குழந்தைகள் பார்க்கணும், குழந்தைகள் படிப்பு பார்க்கணும், என் வாடகை, என்னுடைய உணவு, உடை, என் மனைவிக்கு தேவையான தேவைகள் இவ்வளோெல்லாம் பார்க்கணுன்னா என் மனைவியினுடைய பேர் கலாவதி. 2 பேருமே இணைந்து உழைத்தோம் அப்படி சொல்லலாம். அவங்க தையல் டீச்சர். அவங்க ஓய்வு நேரங்களில் பெண்களுக்கு ஆடைகள் தைக்கிறது, இது தைக்கிறது, அதில் உள்ள வருமானங்கள். எங்கள் பசங்களை படிக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டுறது எப்படி தெரியுமா? நான் ஆண்டு விழாவில் புகைப்படம் இருப்பாங்கள்ல, மாணவர்களுக்கு அடையாள அட்டை, குரூப், இதெல்லாம் அதில் வர்ற வருமானத்தை அப்படியே ஸ்கூலில் வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் கழிச்சிருங்க. அம்மா என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா யூனிஃபார்ம் தைப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் தைக்கிற காசையும் நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு எப்போ ஸ்கூல் ஃபீஸ் வருதோ அதை நீங்கள் இது பண்ணியிருக்கேன்னு 2 பேர் உழைப்பில் தான் பசங்களை படிக்க வச்சோம். அப்புறம் நான் பெரிய தொழிலதிபர்கள் எம்ஜிஎம் முத்து புகைப்பட கலைஞர் நான் ஒர்க் பண்ணேன், பர்சனலாக அவர்கிட்ட இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகனார் ஒருத்தருக்கு புகைப்பட கலைஞர் பர்சனல். இவர்கள்ட்டெல்லாம் போய் உதவி கேட்பேன். என்னுடைய மகன்களுக்கு பள்ளி படிப்புக்கிட்ட அவங்க உதவி செய்வாங்க. கற்கை நன்றி பிச்சை புகுணும் கற்கை நன்றி, இதை நான் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட வாங்கி தான் என் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சேன். அது இந்த அளவுக்கு அந்த பசங்களும் படித்து அவங்களும் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஞாபகங்கள் இருக்கா? நிறைய இருக்குது. ரவி சார்கிட்ட பண்ணது 1 2 சொல்ல முடியாது. அவர் வேறு ஜாம்பவான். ரவி என்னன்னு சொல்லாமல் சினிமாவில் ஸ்டில்ஸை பற்றி பேசவே முடியாது. முதல் முறையில் படப்பிடிப்பு நிலையத்துக்குள்ளே என்னை கைப்பிடிச்சு கூட்டி வந்தது ஸ்டில்ஸ் ரவி. அதுக்கு உதாரணம் மிகப்பெரிய ஸ்டுடியோ. ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். ரவி சார் வா ஸ்டுடியோ ரவுண்டு போவோம். அப்போ ஸ்டுடியோ ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு நடிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து அட்டைப்படமாக பத்திரிகைகளுக்கு எடுத்து கொடுப்பார் அவர். அப்படி வரும்போது நான் வச்சுருக்கேன். நான் அந்த உதவியாளர்கள் தான் அந்த பேக்கெலாம் வச்சு நின்று இருக்கும்போது ஒரு 150 அடி தூரத்தில் ரஜினிகாந்த் நடந்து போயிட்டுருக்கார். நான் கிராமத்துலேருந்து வந்த புதுசு ரஜினிகாந்த் நேரில் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், அண்ணே அங்கே பாருங்கண்ணே ரஜினிகாந்த் போகிறாரு அப்படின்னு கத்திட்டேன். நான் அசால்ட்டா எங்கே அப்படின்னாரு. அதான் அங்கே தானே. இவர் இங்கேருந்து ரஜினி வாமா அப்படின்னாரு. எஸ் ரவி அப்படின்னு ரஜினி வந்தார். என்னுடைய சிஷியம்மா ஒரு சில்லு எடுத்துக்கினார். அப்படி என் மேலே கையை போட்டு ஒரு சில்லு. இன்றைக்கும் அந்த சில்லு வச்சுருக்கேன் நான். ரஜினிகாந்த் கூட நான் அந்த காலத்தில் எப்படி தான் புகைப்படம் அப்படி கூட்டியாந்து முதல் எடுத்த அறிமுகமே ரஜினிகாந்த் என்னை அறிமுகப்படுத்தினவர் இல்லையா, என்னுடைய உதவியாளர் சொல்லிட்டு. அதான் டாப் லெவலில் இருந்தவங்க கூட ரவி சாருடைய புகைப்படத்தில் இது பண்ணவங்க தான். அப்படியே வந்ததுனால தான் என்னுடைய குருநாதர் பேரை சொல்லிட்டு தான் நான் இந்த இதை ஆரம்பிக்கிறது. இப்போ என்னோட மகன் படத்துக்கு கூட நான் கற்பனை பண்ண மாதிரியே நடந்தது. நான் நடிகனாகிற படத்துக்கு என்னுடைய குருநாதர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வரணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னைய ஸ்டில் எடுக்கிறது அவர்கிட்ட போய் நான் நடிகனாக போகிறேன், என்னை ஸ்டில் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு தயக்கம். அதன் காரணமாக இன்னொரு புகைப்பட கலைஞர்கிட்ட போய் ஸ்டில் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் அண்ணே நான் நடிக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன், இந்த பாருங்கள் ஆல்பம் அப்படின்னு கொடுத்தேன். பார்க்க மாட்டேன்னு தூக்கி அடிச்சிட்டாரு. என்னன்னு காரணம் கேட்டால், ஏன் நான் உனக்கு கேமராமேனாக தெரியலையா, என்ன காட்டிலும் அப்படி இப்படின்னு அவருடைய தொழில் ரீதியாக அவருக்கு அந்த நான் செஞ்ச செயல் அவர் மனசை கஷ்டப்படுத்திடுச்சு. நான் சொன்னேன் மன்னிச்சிருக்கேண்ணே, நான் இந்த ஆல்பத்தை பயன்படுத்தவே மாட்டேன், மறுபடியும் நீங்கள் எனக்கு எடுத்து கொடுங்க, அதை வச்சு தான் முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 6 மாத காலங்கள் தாமதத்துக்கு பின்னாடி ஒரு நாள் ஜென்டில்மேன் ஒரு படம், அந்த படத்தில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அவரை போய் பார்த்தேன் அந்த படப்பிடிப்பு தளத்தில். சரி நாளைக்கு வாயா எடுத்துடலான்னு சொன்னார். மறுநாள் போனேன். நான் அப்போல்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கலாம், தொப்பி, கூலிங் கிளாஸு, கலர் பனியன்ஸு, ஷூ எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நான் வாழ்க்கையில் ஷூவே ஸ்கூலில் போட்டது தான். ஆனால் சினிமா நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஸ்டுடியோ, அவர் வீட்டில் கோபாலபுரத்தில் விஜயனுடைய பர்சனல் மேக்கப்பன் எனக்கு முதல்ல மேக்கப் போட்டவர். ஃபிலிம் தான், டிஜிட்டல் கிடையாது. கேமரா நான் உட்காந்துருக்கேன், உட்கார வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீ நடிகன் ஆயிரும் அப்படின்னாரு. ஃப்ரேம் பார்த்து கிளிக் பண்ணாமே சொன்ன ஒரு புகைப்பட கலைஞர் ரவியனை. எடுத்து டெவலப் பண்ணி பார்த்து ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறது எப்படி, ஃப்ரேம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி பாண்டியா நீ நடிகன் ஆயிடுவேன் அப்படின்னாரு. நான் ஆகிட்டேன். நான் நடித்த படத்துக்கு வரணும்னு நினச்சார், வந்தார். அவர் சித்திரை செவ்வானுன்னு ஒரு படம், சில்வா மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர், அவர் டைரக்ஷனில் ஸ்டில் போட்ட ரவி என்ன வந்தார். நான் அதில் நடிகன் நடிச்சிட்டு இருந்தேன். சாய் பல்லவி தங்கை நடிச்சில பூஜா அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். ரவி தான் என்ன தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நான் நினச்ச ஆசை அங்கேயும் நிறைவேறிச்சு. அப்புறம் நினச்சேன் என் மகன் இயக்குனர் ஆகிட்டான், பையன் டைரக்டர் ஆகி கூட நம்ம தானே கொடுத்துருக்கணும், கொடுக்கலையேன்னு 2 படங்களுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஸ்டார் முடிச்சு 3ஆவது படம் பியார் பிரேமா காதல், இது ஆரம்பிக்கும் போது இளன்ட்ட சொல்லி அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி ஒன்று 3ஆவது படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இளன் நான் என்னுடைய ஆசை என்னென்னா, இளன் நடிகனாக ஆகிறத ரவி என்ன நினச்சாருன்னா ஆக்கிக்கலாம். ஏன்னா அவர் எடுக்கிற புகைப்படத்திலேயே ஒருத்தனை ஹீரோவை காட்டிடுவார். நிறைய ஹீரோக்கள் ரவி என்ன எடுத்தவங்க தான்.
இவரை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் போயிட்டால் அவர் ஃபோட்டோ எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிடுவார்னு நினச்சேன். ஆனால் இவன் ஹீரோ ஆகிற படத்துக்கே அவரை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வாய்ப்பு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டில் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்துட்டு என் ஸ்டுடியோவுக்கு கூட வாடகை காசு கூட வாங்க மாட்டேன்ட்டார். அவன் பையனுக்கு நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். அவரு கூட கை செலவுலேயே எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டில் கொடுத்து அதுதான் படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அறிமுகமாகி இப்போ படமும் முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரவி அண்ணனுடையது வாழ்க்கையில் ரவிங்கிறவர் எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருப்பார் இறுதி காலம் வரை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சினிமா உங்களை கைவிடாதுங்க, நேசிக்கிறவங்கள கைவிடாது, அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நேசித்தேன், நான்லாம் பயங்கரமாக நேசிச்சு 30 ஆண்டு காலம் காத்திருந்திருக்கேன்ல. நான் 24 வயதில் வந்து 54 வயதில் ராஜாராணி பார்த்தீங்களா, 30 ஆண்டு காலம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து திரைப்படத்துறையில் நடிகனாங்கிற முயற்சி போயிட்டுருக்கே தவிர சரியான வாய்ப்புகள் கிடைக்காத காலகட்டங்களில் என்னுடைய மகன் வந்து குறும்படங்கள் இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய மகன் தான் குறும்படத்தில் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஓ அப்படியா? ஆமாம், அவருடைய குறும்படங்களில் உரிமை குரல்னு ஒன்று இது பண்ணார். அதில் இளன், நான், என்னுடைய மனைவி. அது குறும்படம்னு சொல்வதை காட்டிலும் குடும்ப படம்னு சொல்லிக்கலாம். அதற்கு பின்னாடி அவர் விசித்திரம்னு ஒரு படம் தயாரித்தார். அதில் பாபி சிம்மாவெல்லாம் அதில் நடிச்சிருந்தார். பாபி சிம்மா, நான், அதுதான் ஒரு இயக்குனர் அந்தஸ்துக்கு கொண்டு போச்சு விசித்திரம். பாபி சிம்மா வச்சு இன்னொரு அன்புடன் ஜீவா அதை டிவியில் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இளனுக்கு ஒரு இயக்குனர் அந்தஸ்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அவர் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லும்போது, நான் எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை மட்டும் விட்டுறாத, படிப்பை முடிச்சுட்டு நீ எதுக்கு வேணாலும் போங்கிற ஒரு அனுமதி கொடுத்தேன். அவர் கேட்டார், அப்பா ஒரு 2 ஆண்டுகள் எனக்கு இதுக்காக ஒதுக்கி வேலைவாய்ப்பே இல்லை, வீட்டில் இருந்தால் எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்கள்ல, அதே மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 2 ஆண்டுகள் கொடுத்தா 2 ஆண்டுகளில் இயக்குனருக்கு அந்தஸ்து வந்துட்டார். அவருடைய முயற்சி இல்லைன்னு சொல்லி தான் நான் குறும்படத்துக்கே போனேன். நான் குறும்படங்கள் வந்து 80 அந்த காலகட்டங்களில் ஃபிலிம் சேம்பரில் போடுவாங்க தம்பி, மாற்றுமொழி படங்கள். அதாவது வங்காள மொழியாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், அப்படி மாற்றுமொழி படங்கள் வரும். குறும்படங்கள்லாம் என்னுடைய அறிவுக்கு அப்போதைக்கு விளங்காது. ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி போடுவாங்க. இதே மவுண்ட் ரோட்டில் தான் அந்த ஃபிலிம் சேம்பர் இது இருந்துச்சு. அதில் நான் போய் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வந்து இதுக்கெல்லாம் கிட்ட என்ன விளங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆள் என் மகனுடைய பேச்சை கேட்டதுக்கு நான் சொன்னேன், இல்லை எனக்கு சினிமா தான் முக்கியம், இதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ இல்லைன்னு சொன்னாப்புல, இல்லைப்பா இனிமேல் போகிற காலகட்டங்கள் பாரு, இளைஞர்கள் கையில் தான் சினிமா வரப்போகுது, அதனால் நீங்கள் குறும்படம் போய் நடிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நீங்கள் போய் நடிங்க அப்படின்னு அனுப்பிச்சார். அதுக்கு போய் நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, சும்மாவது ஒரு 3000 சம்பளம் கேட்போம், வேணான்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன்ப்பா நான்லாம் ஒரு நாளைக்கு 3000 சம்பளம் வாங்குறேன், உனக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு. இல்லை தர்றேன் வாங்கினாங்க. எனக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்குது, வெளியே 750 ரூபா தான் தர்றான் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அங்கே போனோன்னா எனக்கு நடிப்புங்கிறது வந்து ரொம்ப ஆர்வத்தில் போகிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் புது ஆட்களை வச்சுட்டு ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு டேக் 2 டேக் 3 டேக் போடுறேன். நான் ஒவ்வொரு டேக்கும் எல்லாம் ஓகே பண்ணிட்டே போகிறேன். சார் இவ்வளோ நாள் எங்கே சார் இருந்தீங்க, எனக்கு தெரியாமல் போச்சே சார், 7 எபிசோடு விட்டுட்டாமா சார் அப்படிலாம் பேசுனாங்க. அது நடிச்சுட்டு வந்தேன். அடுத்து வந்த உடனே மண்டேலா அசின் வந்து என்ன சொன்னாப்புல, என்ன கதை சொன்னாலும் நம்ம நடிக்க போகிறோம், அவ்வளோதான், நமக்கு தான் ஊதிய உயர்வு வந்துருச்சுல்ல, அந்த ஒரு எண்ணத்தில் கதை கேட்டு ஓகே போலீஸா ரைட் எப்படி நடிச்சிருவோம் அப்படின்ட்டு டிராஃபிக் போலீஸ் அது தேசிய விருது கிடச்சிது, தர்மம். அது என்ன சிறந்த துணை நடிகராச்சு டிவியில். செமிஃபைனல், அது ஃபைனலுக்கு போகிறாங்க. ஃபைனல் வந்து நித்திலன் வர்றாரு. நித்திலன் வந்து கதை இருந்தது, புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம். அதில் என்னுடைய இதை காட்டினோன்னு அது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபிலிமாக ஐயா பாலச்சந்திரையா கமலையா 2 பேர் சேர்ந்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ அங்கே போகிறேன், நான் மேடைக்கு போகிறேன். கமல் கேட்குறாரு, நீ ரவி கூட வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமாண்ணே நான் தானே. ரொம்ப குழம்பிட்டேன், என் படம் பார்த்து எங்கேயோ இந்த ஆளை பார்த்துருக்கேமேன்னு அவர் சொல்கிறாரு. கமல் சார் ஏன்னா அதுக்கு முன்னாடி கமல் சாருடைய ஃபஸ்ட் விஸ்வரூபம் அன்னை அதை ஆஃபீஸில் போய் கமல் சார் கூட ரவி சார் ஸ்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இவ்வளோ நாள் உலகநாயகன் படம்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டில் கூட எடுத்துல 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் கமல் சாரும் ரவி சாரையும் வச்சு நானும் என்னையும் வச்சு ரவி சாரும் 2 பேரும் மாற்றி எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு வந்தோம். ஞாபக சக்தி அது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்னது நான் பொதுவாக அண்ணன் என்ன சொல்லுவேன், சாருங்கிறது அதிகமாக மதுரை சைடில் பேசுவேன். இளையராஜாவை என்னண்ணே நீங்கள் வாங்கினேன் போட்டால் அப்படி கூடுவேன். அந்த பழக்கத்தில் வந்து அப்படி தான் வந்து எனக்கு அந்த இடத்துக்கு வந்தது. சிவரஞ்சனியும் சில பெண்களும். சிவரஞ்சனி அப்பா பண்ணினேன், அது நேஷ்னல் அவார்டு. திரைப்படத்தில் நேஷ்னல் அவார்டு வசந்த் சார் மூலியமாக எனக்கு கிடச்சிருச்சு. நன்றி வசந்த் அண்ணா. வேறுபட்ட மொழி, வித்தியாசமான இயக்குனர்கள், நடிப்பு, இந்த பயணம் எப்படி இருக்குது திரும்பி பார்க்கும்போது? பல மகிழ்ச்சியாக இருக்குது. இது இப்போ நான் பேசுவது கூட என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கோ வாலிப மகளிருக்கோ என்னை ஒரு உதாரணமாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு முயன்றால் வெற்றி அடையலாம்ங்கிற நோக்கத்தில் இருந்து விலகாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் இதை விதைக்கிறோம். நம்ம
வயதான காலங்களில் நல்ல விஷயங்களை விதைச்சிட்டு போகிறது தான் ஒரு வயதான மனிதனுக்கோ மனுஷிக்கோ தகுதி. முடிச்சு ஒன்று என்று இருந்தால் அவிழ்ப்பு ஒன்று இருக்குது. இதுதான் வாழ்க்கை. இது என்னுடைய தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு பிரச்சனையும் போய் நிற்கும் போதெல்லாம் விடுப்பா, என்னை கூப்பிடுறது தங்கப்பாண்டியன்னு கூடும்போது தங்கப்பான்னு கூடுவார். என்ன தங்கப்பா, வாழ்க்கையில் முடிச்சுகள் பல வரும். சில முடிச்சு படுமுடிச்சாக இருக்கும், சில முடிச்சு சீக்கிரமாக அவுத்துடலாம். இப்போ உனக்கு வந்திருக்கிறது படுமுடிச்சுன்னு நினச்சிக்க, பொறுமையாக இருக்குது, அவுத்து தான் அப்படிமாரு. அது மாதிரி நாம் காத்திருந்த இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு படுமுடிச்சு தான். அப்போ பிள்ளைகளை வளர்க்குறது, படிப்பு இது பண்ணுறது, பொருளாதார ரீதியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் நமக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த படுமுடிச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து நம்ம முடிச்சு அவிழ்த்துட்டோங்கிற ஒரு நிலை இன்றைக்கி வந்திருக்கோம். அப்படிங்கும்போது மகிழ்ச்சியான ஒரு தருணம் தானே. ராஜா ராணிக்கு முன் ராஜா ராணிக்கு பின் எப்படி இருந்தது சார்? ராஜா ராணிக்கு முன் மற்ற நடிகர்களோட நான் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருந்த காலம். ராஜா ராணிக்கு பின் என்னிடத்தில் புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ரஜினி கூட இருக்கட்டும், கமல் சார் கூட இருக்கட்டும், அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை கொண்டு ஊரில் போய் பெருமையாக காட்டி ஃப்ரேம் போட்டு மாட்டின காலங்களாக உண்டு. முதல்ல நான் எடுத்த நடிகர் ஜெய்சங்கர். அவருடைய ஃபோட்டோ தான் அவர்கிட்ட தான் முதல் எடுத்தேன். அதுவும் ரவி ஆனந்தா எடுத்தார். அது மறக்க முடியாது. உதிரி பூக்கள்னு ஒரு படத்தின் 100வது நாள் விழா. இயக்குனர் அட்லி அங்கே உங்களுக்கு செட்டில் எப்படி இருந்தது? ஏன்னா திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி. இயக்கமாக மேக்கிங்கில் இருக்கும்போது அதை நான் சொன்னேன்ல, நான் எனக்கு ஆங்கில வார்த்தை வராது, இப்போ நானே பேசிட்டேன்னு சொன்னேன்ல. அங்கேருந்து நான் வந்த உடனே கீழே தான் படிக்கட்டு ஏறக்கத்தில் தான் அந்த இது வச்சுருந்தாங்க, ரெக்கார்டிங். அவர் உட்காந்துருக்கார். இப்போ நான் அங்கே மேலே பேசிட்டேன். அவர் காதில் மைக் வச்சுட்டு கேட்டிருக்காரு. இறங்கி வந்தோடனே, தம்பி கரெக்டாக இருந்துச்சா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, நான் இல்லை, நான் அவங்கள விட மாட்டேன்ல, அதெல்லாம் ஓகே, பக்கா போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். கீழே இறங்கி வந்த உடனே இந்த நாகராகார் சொன்னார், எப்படி மைக் எடுத்து சொன்னார், பிரமாதம் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் எப்படின்னு மேலே பார்த்தீங்கன்னு. நான் மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய காதில் கேட்கும் போதே இது அருமையான நடிப்புன்னு சொல்ல முடியும் என்னால் அப்படின்னாரு. அவரோட அனுபவத்தை வச்சு டைலாக் டெலிவரி, இந்த உச்சரிப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கீழே இருந்தே சொல்ல முடியும் அப்படின்னாரு. இதுதான் முதல் பாராட்டு. ரெண்டாவது பாட்டு, ஒரு 3 மாத காலங்களில் டப்பிங் போயிட்டுருக்கு. சத்யராஜார் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வராரு. நான் என் மனைவியும் போயிருக்கோம். அந்த திருமண நிகழ்ச்சியில் சத்யராஜ் எந்திரிச்சானே வணக்கம் அப்படி சொன்னேன். பிரமாதமாக அடிச்சிருக்கீங்கன்னு கை கொடுத்தாரு. எப்போ படம் பார்த்தீங்கன்னு? நான் படம் பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன். போய் சாப்பிட்ருக்கீங்கன்னு அவர் தான் சொன்னார். இந்த பாராட்டுதல் பெரிய ஜாம்பவான் சத்யராஜ் என்ன சொன்னார். இந்த ஊதியத்தை பற்றி கேட்டீங்கல்ல, எல்லாம் முடிச்சுட்டு உடனே சரி இப்போ நான் கற்பனை பண்ணிட்டு போகிறேன். ஷார்ட் ஃபிலிமுக்கு 3000 கொடுத்தாங்க, இதுக்கு எப்படி ஒரு 10,000 கொடுப்பாங்க, அந்த ஒரு கற்பனையில் போகிறேன். படம் பார்க்குற மேட்டரை சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் பகிர்ந்துக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு 3000 ரூபா போட்டு கொடுத்தாரு. அண்ணே, ஷார்ட் ஃபிலிமுக்கே 3000 கொடுக்குறாங்கண்ணே, இது படம் என்ன, நீ போய் டயட் எடுக்கல அப்படின்னாரு. டயட்டு தம்பி என்ன தம்பி அப்படின்னேன். ஆனால் அங்கேருந்துட்டானே 100-500 கொடுங்கண்ணே, என்ன 3500. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன், அப்படி வாழ்ந்துக்கு அந்த வவுச்சரில் கையெழுத்து வாங்குறாங்களே, வாங்கும்போது அந்த மேனேஜர் அவர் சொல்கிறாரு, பாண்டியன் இன்றைக்கி 3500 கையெழுத்து போடுறீங்கல்ல, அப்புறம் பாருங்கள் ஒரு சைவரை சேர்த்துட்டு கையெழுத்து போட வேண்டி வரும் அப்படின்னாரு. நான் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பணத்தை குறைச்சிட்டாரு, ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உண்மையிலே நான் மனசுக்குள்ளே சரின்னு வாங்கிட்டு வந்தேன். அவர் சொன்ன சம்பளம் வாங்கும்போது நான் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா முதல் பாடத்தில் இல்லை. அப்புறம் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் ஃபோன் நம்பருக்கு பேசி, நீங்கள் அன்றைக்கி சொன்ன அளவுக்கு அந்த சம்பளம் நான் வாங்குறேன்னே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு இப்போ தொடர்பில் இருக்கிறார் என் கூட அவர். அது வருது. இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சின்னா, இப்போ நம்ம ராஜாராணியில் கமிட் ஆகிட்டோம். வெங்கடேஷ் சார் இருக்கார்ல டைரக்டர், அவர் ஒரு படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக என்னை மலேசியா போகணுங்கிறாரு. நான் ரெடிண்ணே போகலாம். ஆனால் இந்த 12ஆம் தேதி மட்டும் நான் வரமாட்டேன், நீங்கள் 6ஆம் தேதி போயிடுறீங்க. 12ஆம் தேதி சென்னையில் எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது, நான் ராஜாராணின்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், 75,000 சம்பளம் தரேன், அதில் 3,000 தருவானா. அவர் சொன்ன வார்த்தை, இது முக்கியமாக அது முக்கியமானார். இல்லைண்ணே, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு. வேணும்னா நான் வரேனே, அந்த 12ஆம் தேதிக்கு இங்கேருந்து ஒரு அசிஸ்டண்ட்டை அனுப்பிடுறேன், அங்கேருந்து நான் வந்துடுறேன்னு. அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் நீயே போடணும்னாரு. இது கட்டுப்படி ஆகாதுண்ணே அப்படின்னு. எனக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர் நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால தான் ஒன்று கூப்பிட்டேன் அப்படின்னாரு. பரவாயில்ல அண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ இதில் நடிச்சிட்டோம். ராஜாராணி நடித்து காலங்கள் போயிட்டு ஒரே கேரவனில் நானும் வெங்கடேசன் நடிகராக இருக்கோம். ஆண் பாவம் வல்லாதது. ஆண் பாவம். அப்போ நான் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு நினைவு இருக்கா அந்த மலேசியா கூட, சரியான முடிவை நீங்கள் எடுத்தீங்க பாண்டியன், உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி போடுறது இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்பு செய்யாமல் இருந்தது இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நானும் ஒத்துக்காமல் இருந்தது இந்த நிலையில் இருக்குன்னு 2 பேரும் பேசிக்கிட்டோம். இப்போ அந்த இது இல்லாமல் அன்றைக்கு நடந்த நிகழ்வு என்னென்னா, திருமண நிகழ்வு பணம் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். 20,000 ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸாக வாங்கிட்டேன். அன்றைக்கி ஷூட்டிங் வரும்னு நினைக்கல.
12ஆம் தேதி இங்கே படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கல. அப்படியே இருந்தாலும் நம்ம சீன் என்ன, இவர்கிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் நடிச்சிடலாம், அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் நடிச்சிடலாம், அந்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். அப்படின்னா சாயங்காலம் ஈவினிங் தானே வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகணும் திருமணத்துக்கு. அப்படி இருந்தாலும் பயத்தின் காரணமாக வரவேற்புக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு நீ போய் எடுத்துக்கிட்டு வீடியோக்கார வீடியோ எடுத்துக்குவாங்க. கேட்டால் நம்ம அன்னை ஷூட்டிங் இருக்கார் வந்துடுவார்னு சொல்லிவிடு அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு ஒரு தெலுங்கு திருமணம் அது நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் நினச்ச கற்பனை பிரகாரம் பகல் பூரா சும்மா உட்காந்துருக்கேன். 12ஆம் தேதி சீனே வரல. 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணிக்கு தான் சீனு வருது. அங்கே ரிசப்ஷன் முடிய போகுது. சரி ஆள் எடுக்கிறாங்க. முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு மேக்கப் கலைக்காமல் போகிறேன் அந்த வீட்டுக்கு. நம்பணும் இல்லை அவங்க சொன்ன இது மாதிரி தப்பாக எடுத்துக்காங்க ஷூட்டிங்கில். இல்லை தம்பி நல்லா தான் எடுத்தார். அப்போ இவனை போய் ஓய்வு எடுத்துக்க சொல்லிவிட்டு காலை நிகழ்ச்சியை நான் அட்டன் பண்ணுறேன். ஓய்வு எடுக்க போனான் பார்த்தீங்களா, அதே மாதிரி செல்வம். அவன் எனக்கு உதவியாளர் அங்கே போயிருந்தால அவன் அங்கே படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனுடைய தம்பி இறந்து போயிடறான். ஐயோ, அது அவனுக்கு தெரியாது. இப்போ நான் போய் அவனை அதிலேருந்து அனுப்பிச்சு நீ போய் ஓய்வு எடுத்துக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு திருமண நிகழ்ச்சி முடிந்து அவங்ககிட்ட பணங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு இவன் எங்கே இருக்கான்னு தேடும்போது இவன் ஆளாக்கானா. அவனுடைய கைபேசிக்கு பேசுகிறேன். அவன் சொல்கிறான், அழுகுறான், என்னண்ணா என் தம்பி ராத்திரி இறந்துட்டான், தெரிஞ்சிருந்தா நான் ராத்திரியாக வந்திருப்பேங்கிறான். அவன் இரவே போயிருந்தான்னா நான் இங்கே நடிகனாக இருந்திருக்க முடியாது. எங்கே ராஜா இரவு 8 மணிக்கு என் தம்பி இறந்துட்டான்னா நான் சார் நடிக்க முடியாது சார் எனக்கு அப்படின்னு. ஏன்னா பணத்தின் காரணமாக தானே இப்போ மாட்டிக்கிட்டோம், அங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இதிலிருந்து காப்பாற்றி நடித்து வந்த ராஜாராணி பாண்டியனுங்கிற ஒரு அடைமொழியை நம்ம கொடுத்துருக்குங்கும் போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். எப்படிப்பட்ட இக்கட்டில் கூட இறைவனுடைய இதில் வந்துட்டோம். எப்போவாவது கால இடைவெளி 24 வயதில் ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபர், 54 வயதில் நடிகர் அப்படிங்கும்போது இந்த கால இடைவெளி எனக்கு பெரும் அழுத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது, வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு பின்வாங்குறேன் இல்லை விலகுறேன் அப்படிங்கிற மனநிலை எந்த நிலையிலும் இல்லை. எனக்கு இன்னொரு வகையில் என்னுடைய குடும்பம் நிலை. 3 மகன்கள், கலையரசன், கவியரசன், இளவரசன் தான் இளன். இந்த 3 மகன்களுக்குள்ளேயும் கல்வி கொடுக்கணும், அவனை இது பண்ணி நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். புகைப்பட கலைஞனா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கணும், இந்த சிறு சிறு வேடங்கள் கிடைச்சா அதுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கணும், பந்தய குதிரை ஓடித்தான் ஆக வேண்டிய மாதிரி நான் ஓடிட்டு தான் இருந்தேன். மனைவியுடைய சப்போர்ட் இருந்ததில்லை அவங்களுக்கு. யார் ஒருத்தருக்கு தன் மனைவியுடைய சப்போர்ட்டு சரிவர கிடைக்கலையே அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு போக முடியாது. கணவன் உடல் வலிமை இழந்துட்டாருன்னா மனைவி சுமக்கணும், மனைவி உடல் வலிமை இருந்துட்டா கணவன் சுமக்கணும், இது 2 பேர் சேர்ந்து குடும்பத்தை சுமக்கணும் இல்லை. அப்போ அதில் நான் எந்த இது ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா நான் வரேன்ட்டு போவேன். நைட் 11 மணிக்கு தான் இந்த கோவில் திருவிழா, 11 மணிக்கு தான் நாங்கள் இந்த சாமி இதுவே அலங்காரம் முடியும், அப்போ வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 11 மணிக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன் நான். அது ஓட வச்சுது நம்மளை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த திரைப்படத்தினுடைய அந்த பயணத்தை அந்த நோக்கத்தில் நான் விலகினதே கிடையாது, ஒரு நாள் கூட விலகினதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படம் ஒரு சூழல் காரணமாக திருமண நிகழ்ச்சிக்கு முன்னாடி மதுரையில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. என் மனைவி நான் காதல் திருமணம், மனைவி நான் அங்கே போயிருக்கோம். அப்போ திரைப்படம் பார்க்க போகிறோம். ஒரு நடிகர் இளவரசு கூட என் கூட வந்திருக்கான். ஒரு திரைப்படம் பார்க்குறோம். அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஃப்ரேமில் வந்துடுவான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இவன் ஃப்ரேமில் வந்துட்டான், நம்ம வராமல் வந்துட்டோம், அங்கேருந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மறுநாளே முடிவை மாற்றிட்டேன், சென்னைக்கு வரேன்னு. என் மனைவி சத்துணவு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இந்த சென்னைக்கு வந்தேன். அந்த மறுபடியும் எடுத்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா, ஆபத்தான முடிவு. அரசு வேலை தான், அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னை சினிமா இங்கே வர வச்சது பார்த்தீங்களா. அப்படி வரல அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த இது இல்லை, நிகழ்வு இல்லை. இளன் அவர்களோட வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு? அவனுடைய இளனுடைய வெற்றிங்கிறது முழு முயற்சியும் இளன் தான். எந்த இடத்துலையுமே தன்னுடைய தகப்பனார் என்னுடைய தந்தை ஸ்டில்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இளனுடைய அப்பா பாண்டியன்கிற பேர் வந்தது. தம்பி விஜய் சேதுபதி வீட்டை கூட வரணும் போகும்போது நான் தான் இளனுடைய அப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் கோச்சிக்கிட்டார், என் பையன்தான் இல்லைன்னு சொல்லுங்கண்ணே, நீங்கள் என்ன இல்லைன்னு அப்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அது மாதிரி முதல் படம் வாய்ப்பும் இல்லைன்னு தான் கொடுத்தாரு. பியார் பிரேம காதலில் ஒரு ஹீரோக்கு அப்பா ஹரிஸ் கல்யாண் அப்பா கேரக்டரு, அது மாதிரி இதுலேயும் ஒரு ஹீரோனி அப்பா கேரக்டர் ஸ்டார்லேயும். அது சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்தாலும் எனக்கு பொருத்தமான ஒரு விஷயங்கள் கொடுத்துருவார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அதுதான் நடிப்பேன். நான் என் திறமையெல்லாம் காட்டணும், அங்கே வேலைக்கு ஆகாது, இங்கே வாங்கப்பா இவ்வளோ தான், இது சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அது மாதிரி நடிச்சிடுவேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும்னு சொல் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இலக்கணமாக இளன். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்தில் முந்தி இருப்ப செயல்கிற திருக்குறளுக்கு உதாரணமாக நானும் இருக்கோம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் இன்றைக்கி நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் ராஜாராணி, மாஸ்டர், ஜெய்பீம், ஹிருதயம், ஆரோமலை, ஆண் பாவம் பொல்லாது, ஆரியன் படங்களோட நடிகர் ராஜாராணி பாண்டியன் அப்படின்னு ஆரம்பித்தேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்போது இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்த ராஜாராணி பாண்டியன் அவர்களுடைய மகன், பியார் பிரேமா காதல் ஸ்டார் படங்களோட இயக்குனர் இளன். இப்போ கரெக்டாக இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்க படங்களில்
வாலி மோகன்தாஸ்ங்கிறவர் வந்து வசந்த் சாருடைய அசோசியேட். அவர் இதுக்கு முன்னே ரங்கோலி, மெட்ராஸ்காரன் படம் எடுத்துருக்காரு. இப்போ ஒரு படத்தில் எனக்கு ஒரு தந்தையார் கேரக்டர் படம் முழுவதும் வர மாதிரி வாய்ப்பு கொடுக்காரு. கலகலப்பா சரிதாருடைய சிஸ்டர் விஜி சந்திரசேகர் அந்த மாதிரி தான் எனக்கு மனைவியாக நடிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. இந்த படம் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். என்னால் குடும்பமாக ஒரு படமாக போகுது, ஒரு ஃபேமிலி ட்ராமா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படம் அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர். அந்த பையன் ரொம்ப நாளாக என்னை தெலுங்கில் கூட பயன்படுத்தியிருக்காரு, வாலி மோகன்தாஸ் மகன் மாதிரி அப்படி வச்சுங்களேன். இப்போ போயிட்டுருக்கு பிரபுசாலமன் சார் படம். அவர் படத்தில் அதுதான் முதல் படம் அவர் படத்தில் நான் நடிக்கிறது. அவர் ரொம்ப நாள் சொல்லிட்டுப்பார் அந்த தர்மம். நான் என்னுடைய சீன் முடிஞ்ச உடனே மேடை ஏறி சொன்னேன், நான் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சார்னு. இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்கேன். அப்போ விக்ரமன் சொன்னார், இந்த மேடையில் சொல்கிறேன், இவர் நானே பட்டேக்காரன் நடித்தா கூட இது நடிப்புங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீ யார் என்னன்னு எனக்கு தெரியலை. பட் எந்த இடத்துலையுமே ஒரு டிராஃபிக் போலீஸாக தான் அவனை பார்க்க முடிஞ்சதை தவிர ஒரு நடிகனை அவனை பார்க்க முடியலை அப்படின்னாரு. சொல்லிட்டாரு, நான் 5 வருஷத்தில் பிரகாஷ்ராஜ் மாதிரி நீ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக வருவேன் அப்படின்னு சொன்னார் விக்ரமன் சார். அவர் சொன்னது ராஜாராணியில் வந்தது. இப்போ விக்ரமன் சாருக்கு இது மூலியமாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருடைய அன்றைக்கு வாழ்த்துதல் மேடை நாகரிகம் கருதி தான் நம்மளை சொல்கிறாங்கன்னு நினச்ச காலம் உண்டு. ஆனால் கணிச்சு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி பிரபுசாலமன் சாரும் விக்ரமன் சார் 2 பேரும் தான் கணிச்சு சொல்லி நம்மளை இது பண்ணாங்கள்ல. அதுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்படிங்கும்போது நன்றி கூறத்தக்க மனிதர்கள்ல. சினிமா மீது ஆசை வைக்கிறது பெருசு இல்லை, அதுக்காக உழைக்கிறதும், அதுக்காக காத்திருக்கிறதும், அதுக்காக தன்னைத்தானே தயார்படுத்திக்கிறதும் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்குமான முகமாக நடிகர் ராஜாராணி பாண்டியன் அவரோட பயணம் இருந்திருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் வானொலி நிலையத்திற்கு மிக்க மிக நன்றி. வணக்கம்.